ஆனா இன்னொரு விஷயம், அவ வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாவை வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்கா. அத நானே பார்த்தேன். நான் ஃபாலோ பண்ணி அதை எடுத்துட்டு வந்து அத்தை கிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம். யாருக்கோ கொடுக்க போனாங்கன்னு சொல்றீங்க, யாருன்னு தெரியாதா? அது தெரியல. நான் பணத்தை எடுக்கிற அவசரத்துல அவங்கள நான் சரியா பார்க்கவே இல்லை. தப்பு பண்ணிட்டீங்க சக்தி. பூஜா பணத்தை யாருக்கோ கொடுக்கறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டீலிங் நடந்திருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ப்ராபப்ளி கேஸை முடிக்கிறதுக்கு ஒரு கீயா கூட இருந்திருக்கலாம். ஆனா பிரியாவை கோவில இருந்து கடத்திட்டு போனாங்கல்ல, அந்த ரவுடிங்கள ஒருத்தனை சரண்யானி ஒரு சின்ன ஹோட்டல்ல பாத்திருக்காங்க. அவனை எங்க பார்த்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாங்க. அவனை கண்டுபிடிக்க நீங்க ட்ரை பண்ணீங்களா? ஹோட்டல்ல சரண்யானி அவங்கள பார்த்ததும் உடனே எனக்கு மெசேஜ் பண்ணி என்ன வான்னு சொன்னாங்க. நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கிரியும் திடீர்னும் அவனை பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அவன் இவங்கள பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு ஓடி எஸ்கேப் ஆயிட்டான். அன்னைக்கு மட்டும் அவன் கிடைச்சிருந்தானா பூஜாக்கும் அவனுக்கும் லிங்க் இருக்கா, அவன்கிட்டதான் அவ பணத்தை கொடுக்க போறாளான்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். அவனை பத்தி நீங்க அப்புறமா விசாரிச்சிருக்கலாம்ல. சரி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஆக்சுவலா அவன் அங்கதான் லோக்கல் ஆளா இருப்பான்னு அந்த ஹோட்டல் பக்கத்துல உள்ள ஏரியாவில எல்லாம் கிரியும் திடீர்னையும் என்கொயரி பண்ண சொல்லியிருக்கேன். போலீஸ்காரங்க இந்த கேஸ டீல் பண்ண விதத்துல இத அவங்க கிட்ட சொன்னா இத அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் அவங்க கிட்ட அதை சொல்லல. நீங்க சொல்றது பார்த்தா இப்போதைக்கு அந்த அடியாள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற சாலிடான ஒரு க்ளூ. அவனை நாம சீரியஸா தேடணும். முடிஞ்சா இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் நாம பார்த்துட்டு வந்துடலாம். அண்ணி, டேய் வணக்கம் மேடம். ஏய், இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ரவுடிய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அதை பத்தி தான் மேடம் பேச வந்திருக்கோம். போட்டோ கொடுறா. இந்தா மேடம், இவன் தான் மேடம். இவன் தானா? அந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு கடைகளில் ஒரே ஒரு கடையில் மட்டும் சிசிடிவி இருந்துச்சு மேடம். அதுலேருந்து தேடி எடுத்தோம் மேடம். ஆமாம் மேடம். இந்த ஃபோட்டோ கிடைச்சதுமே ஃபோட்டோவை காட்டி ஹோட்டலெல்லாம் விசாரித்தோம் மேடம். அதுக்கு முன்னாடி அவன் எங்கேயாவது போயிருக்கானா இல்லையா அப்படிலாம் தேடணும் மேடம். ஆனால் அங்கே யாருக்குமே எந்த ஒரு விஷயம் தரல மேடம். ஆனால் நாங்கள் திரும்பி தேடி பார்த்தோம் மேடம். அவன் ஒளிஞ்சு ஓடிட்டான் மேடம். அதுக்கப்புறம் அவன் வரலன்னு சொல்லிட்டாங்க மேடம். அவனு பிடிச்சிட்டான். பூஜா இதுல இன்வால்வ் ஆயிருக்கலான்னு எல்லாமே தெரிஞ்சிடும். போட்டோ இருக்குல்ல, இதை வச்சு அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மேடம், அந்த ஏரியாவில் இந்த போட்டோவை வச்சு விசாரிக்க சொல்லலாமா? அது கஷ்டம் சக்தி. என்கிட்ட ஒரு அருமையான திட்டம். பிரியாவுக்கு ஒன்று ராஸ்கல் மட்டும் கையில் கிடச்சானா அவனை அடிச்சு சாவடிச்சிருக்கான். நமக்குன்னு வந்து சேர்ந்திருக்கான் பாரு. ச்சே. ஒரு நிமிஷம் காரை நிறுத்துறியா? என்னாச்சு பூஜா? எதுக்கு இங்க கார் நிப்பாட்ட சொன்ன? இல்ல தலைவலிக்குது,
அதோ முன்னாடி மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, அங்க போய் கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வரியா? போ ப்ளீஸ் போ. சும்மா சும்மா மாத்திரை வாங்கி போடக்கூடாது பூஜா, அது உடம்புக்கு நல்லது இல்லை. சூடாக ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போய் ஹாஃப் அன் ஹவர் தூங்கினா சரியாயிடும். பாப்பலாம். நான் உன்கிட்ட ஐடியா வேணும்னு ஏதாவது கேட்டனா? மாத்திரை வாங்கிட்டு வந்தா சொன்னேன். போ போய் வாங்கிட்டு வந்து தொலை போ. சரி, நான் போகிறேன். இவங்க எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க? மேடம் குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க? ஏய், உன் குட் மார்னிங்க தூக்கி குப்பையில போடுறா. எங்க இருக்க முதல்ல? என்னாச்சு மேடம், ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? எதுனா ஹெல்ப் வேணுமா? டேய், கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன். எங்க இருக்க? இங்கே பக்கத்தில் தான் மேடம், மீன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். முதல்ல உன் கரண்ட் லொகேஷன் எனக்கு அனுப்பி விடு. நான் முதல்ல அங்க வந்து சேர்றேன். ஐயோ, என்ன மேடம் நீங்க எதுக்கு இங்கே வரீங்க? நான் அங்கே வரேன், அதான் மேடம் மரியாதையே. ஏய், என்ன டென்ஷன் ஏத்தாம நான் சொன்னதை மட்டும் செய்டா. ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம மீன் வாங்க போறியா? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறாங்க? ஏய், இப்ப லொகேஷன் அனுப்ப போறியா இல்லையா? இது உடனே அனுப்புறேன் மேடம், இது அனுப்பிச்சுட்றேன் மேடம். அனுப்பு. இந்த ஆள் போஸ்டர்ல பார்த்த மாதிரியே இருக்கானே. பாவம் புருஷன் பொண்டாட்டி சண்டையில பிள்ளைங்க கஷ்டப்படுது. சூப்பர் ஐடியா மேடம், வேற லெவல்ல இருக்கு மேடம். டேய் சும்மாவா, வக்கீல்டா, படிச்சிருக்காங்கல்ல, சும்மாவா பின்ன. டேய் என்னாச்சுடா, ஏண்டி போட்டு அழுகுற? இரு, எங்க அம்மா அப்பவே நல்லா படிச்சு பெரிய வக்கீலாகு, கோர்ட்ல எல்லாம் போய் வாதாடுன்னு சொல்லிச்சுடா. நான் தான் கேட்காம உன்ன மாதிரி தடிமாடுங்க கூட எல்லாம் சுத்தி இப்படி ஆயிட்டேன்டா. ஏன் இப்ப கூட ஒண்ணு கெட்டு போன படிக்கிறியா? எனக்கு ஜூனியரா வந்துடுறியா? இல்ல மேடம், அதெல்லாம் நம்மளுக்கு சரிபட்டு வராது மேடம். ஏன்னா தினமும் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் எல்லாம் போட்டு அதை அழுக்கானோன்னு துவைச்சி காய போட்டு அதை எடுத்து இஸ்திரி பண்ணி கசங்காம போட்டு போகணும் மேடம். அது நம்மளுக்கு சரி வராது. அப்படியே ஒரு சட்டையை போட்ட மாதிரி 2 நாள் ஜாலியா சுத்தணுமா, இந்த வீணா போனவங்க கூட சேர்ந்து அப்படியே டீயே குடிச்சு ஓட்டிடணும் மேடம். அப்புறதுக்கு அழுகுறேன் சும்மா. போஸ்டர் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா இப்ப வரைக்கும் உங்களுக்கு கால் வரல. கால் வருமா மேடம்? வரும், கண்டிப்பா வரும். எமோஷனல் கண்டென்ட் போட்டிருக்கோம் இல்லையா, தகவல் கொடுத்து பணம் தரும் சொன்னா கூட கால் வருமான்னு தெரியல. ஆனா இதுக்கு கண்டிப்பா நிச்சயமா கால் வரும். பாத்தீங்களா, கால் வந்துருச்சு. மேடம் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ஹலோ, சீனுடைய அம்மாவா? அம்மா இல்ல, அவருக்கு வேண்டியவங்க தான். மேடம், போஸ்டர்ல உங்க நம்பரை பார்த்தேன். அவரு இங்கதான் மேடம். ஹலோ ஹலோ, என்ன சொல்றீங்க? கேக்கல மேடம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க சார். அவரை பாத்தீங்களா? அங்க இருக்காரா? இங்க பக்கத்துல தான் மேடம், ஏதோ வாங்கிட்டு போறாரு. அவருக்கு தெரியாம தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, ரொம்ப தேங்க்யூ. பாவம், குழந்தை தேடுதுன்னு போட்டுருக்கீங்க. போன மாசம் தான் மேடம் என் பொண்ணு செத்தா. நீங்க உடனே கிளம்பி வாங்க மேடம், நான் அந்த ஆளுகிட்ட புத்திமதி சொல்லி வைக்கிறேன். ஐயோ சார் சார் சார், அவர்கிட்ட பேச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். என்கிட்ட பேசினதையும் நீங்க சொல்லாதீங்க. இந்த மாதிரி தேடுறோன்னு தெரிஞ்சா அவர் தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவாரு. ஆமா, நீங்க யார் மேடம்? ஹலோ சார், நான் அவரோட சிஸ்டர் தான். நீங்க அண்ணா கிட்ட பேசலாம் வேண்டாம். அவர்கிட்ட நீங்க பேசி அவர் எங்கேயாவது போயிட போறாரு. இல்ல மேடம், நான் பேசல. அந்த ஆளு எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே வாங்க. வரோம் சார். கரெக்டா எந்த இடம்னு சொல்ல முடியுமா? அது மேடம், சிந்தாமணி நகர்ல இருந்து
நேரா வரும்போது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அதுல ரைட் எடுத்தீங்கன்னா. சரி சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த நம்பருக்கு லொகேஷன் மட்டும் அனுப்ப முடியுமா? மேடம், நான் லைவ் லொகேஷன் உடனே அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க மேடம், மனுஷனுக்கு மனசு உதவி செய்யறது சாதாரணம் தானே. மேடம், அவன் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கான், நான் அவனை ஃபாலோ பண்றேன், நீங்க கிளம்பி வாங்க. மேடம், நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா நம்ம போறதுக்குலாம் ஊரை விட்டே தப்பிச்சு போயிடுவோம். வாங்க மேடம், வாங்க வாங்க, கரெக்டா பேசுறேன். போ வாடா. இவனை காட்டி கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான் போல இருக்கு. பொண்டாட்டி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்ல. முட்டாள் முட்டாள், தேவையில்லாம ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு மீன் வாங்கிட்டு இருக்கானா மீன். இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. என்னாச்சு பூஜா, தலைவலி சரியா இல்லையா? நான் தான் சொன்னேன்ல, டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு. ஒன்னும் தேவையில்ல, உன் வேலையை மட்டும் பாரு. தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணாம வண்டி ஓட்டம் கொஞ்சம். நேரா போயிட்டு கொஞ்சம் லெஃப்ட்ல போயேன். நம்ம நேரா தானே பூஜா போகணும். நான் சொல்றத மட்டும் செய் ரோஹித். லெஃப்ட்ல போ. ஏ பூஜா, எதுக்கு இங்க இறங்குன? நம்ம எங்க எதுக்கு வந்திருக்கோம்? நீ ஒரு நிமிஷம் இரு. நீ எங்கேயும் போயிடாத, கார்லயே வெயிட் பண்ண. நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். ஏய், எங்க போற? உனக்கு ஏதாவது வேணா என்கிட்ட சொல்லு, நான் வேணா போயிட்டு வரேன். நீ சொல்றத மட்டும் செய். கூட கூட பேசாத. கார்லயே வெயிட் பண்ணு. போ போ. சக்தி, இந்த ரைட் தானே? ஆமாமா. ஆனா இதுல கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்படியே போலாம். எக்ஸ்ட்ரா 2 கிலோமீட்டர் காட்டுது. பரவாயில்ல, டிராஃபிக்ல மாட்டுறதுக்கு நாம இப்படியே போயிடலாம். வணக்கம் மேடம். டேய் லூசாடா நீ. உன்னை நம்பி இறங்கன பாரு. உன்னால எனக்கு எப்ப பார்த்தாலும் தலைவலி தான்டா. ச்சே. என்ன மேடம், இப்போ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? முதல்ல மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு போங்க. என் பொண்டாட்டி சூப்பரா வைப்பா. உன் பொண்டாட்டி அதை விட நல்லா வைப்பாளா? ஆப்பு. உன்னை நான் என்னடா பண்ண சொன்னேன்? யார் கண்ணிலையும் படாம கொஞ்ச நாள் இருன்னு சொன்னேன். அன்னைக்கு என்னடா ஹோட்டல்ல போய் சரண்யா கிட்ட மாட்ட பார்த்த. இன்னைக்கு என்னடானா உன் பொண்டாட்டி உன் படத்தை ஊர் முழுக்க போஸ்டர் ஓட்டிருக்காடா. ஏன் பொண்டாட்டியா? ஆமாண்டா. பத்தாததுக்கு உன் பொண்டாட்டி ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி அதுல லெட்டர் வேற எழுதி வச்சிருக்கா. கருமம். ஏண்டா ஒரு போன் போட்டு இப்ப வந்துருவேன், வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிருக்க வேண்டியதானே? மேடம் நான் ஏய் கமனிரு. இப்ப பாரு, இந்த ஊரே உன்னை தேடிட்டு இருக்கு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னை காப்பாத்தி சுத்துறதுதான் என்னோட வேலையா? எனக்கு வேலை செய்ய உன்னை கூப்பிட்டா உனக்கு நான் வேலை செஞ்சு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கணுமா? சாரி மேடம், இனிமே இப்படிலாம் நடக்காது. ஆனா மேடம் நான் ஏய், இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? மேடம் மேடம் என் பொண்டாட்டி என்ன மேடம் எழுதியிருந்தா? போட்டோ எதுவும் எடுத்து வச்சிருக்கீங்களா? அது இல்ல மேடம், நம்ம மேட்டரா அலைஞ்சிட்டு இருக்கோமா,
அதான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அவங்க பயந்துருப்பாங்க. என் பொண்ணுக்கு நானா உசுறு மேடம். என்ன மேடம் எழுதிருந்தா? ஏய், எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அடிச்சு கொண்டுருவா பாத்துக்கோ. வாயை மூடிட்டே இருந்துரு. மேடம், என் மேல ஏன் மேடம் கோவப்படுறீங்க? முதல்ல பணத்தை தாங்க, உடனே கிளம்பிடுறேன். நீங்க தான் இப்ப தரேன் அப்ப தரேன் இழுத்து அடிக்கிறீங்களே. அது சரி, நீ ஏன் பேச மாட்ட? இங்க பாரு, ஊர் பூரா படத்தோட போஸ்டர் ஓட்டிருக்காங்க. ஈவினிங்குள்ள பணத்தோட வந்து நானே உன்னை எங்கேயாச்சும் வெளியில கொண்டு போய் விட்டுறேன், சரியா? ஓகே மேடம். சக்தி சக்தி எதுக்கு இங்க வந்திருக்காங்க? வெற்றியோட கேஸ் வேற என்னாச்சுன்னு தெரியலையே. சரி கேட்போம். இவ வேற காரை விட்டு இறங்க வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வந்தா பேய் ஆட்டம் ஆடுவான். அதுவும் சக்தி கிட்ட பேசுன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். ரோட்ல என்ன தலைமுழுகிட்டு போயிடுவான். இங்கதான் எங்கேயோ காட்டுது. வாங்க போலாம். போலாம் அப்படியே. வாடா. என்ன பூஜா, வேலைலாம் முடிஞ்சதா? ஏன் முடியலன்னா என்ன பண்ணுவ? போய் வண்டி எடு. பூஜா, என்ன? இல்ல வெற்றி கேஸ் விஷயமா சக்தி. இங்க பாரு, இனிமே அந்த சக்தியோட பேச்சு மட்டும் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒழுங்கா வண்டியை ஓட்டு. அனி கரெக்ட் தானா? எங்க நீ இந்த லொகேஷன் தானா? டேய், இங்க தாண்டா காட்டுது. எங்க நீ? யாருமே காணோமே. சக்தி போன் கொடுங்க. யாருக்கு மேடம்? அவருக்கா? இவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாத்தியா? என்ன சொல்லணும்? ச்சே, என்னாச்சு? எடுக்க மாட்டேங்கிறாரு. மேடம் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க மேடம். ஐயோ விட மாட்டாங்க போல இருக்க. சார், அந்த லொகேஷனுக்கு நாங்க வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? நல்ல ஆள் மேடம் நீங்க. என்னாச்சு? என்கிட்ட பாப்பா மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுனீங்க. இங்க வந்து அந்த ஆளுகிட்ட சண்டை போடுறீங்க. சண்டை போடுறேனா? நான் இப்பதான் சார் வரேன். இப்பதான் வந்தீங்களா? ஏன் மேடம் போய் சொல்றீங்க? கார்ல வந்தீங்க. நீங்க தானே பார்க்க வந்தேன். அந்த ஆளுகிட்ட அப்படி சண்டை போடுறீங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கின்னு சொல்றீங்க. சார், இதுல வேற ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. நான் இப்பதான் சார் இங்க வந்து நிக்கிறேன். நான் இங்க வர்றப்போ இங்க யாருமே கிடையாது. ஹலோ சார். சார், என்னாச்சு மேடம்? அவனுக்கு தெரிஞ்ச வேற யாரோ வந்தாங்களாம். சண்டை போட்டாங்கன்னு சொல்றாரு. அது நாம தான் நினைச்சிட்டாரு போல. பேச பேச போனை வேற கட் பண்ணிட்டாரு. இது என்ன புது வம்பா போச்சு மேடம்? நிச்சயமா அது பூஜா வேலைதான். போஸ்டரை பார்த்து வந்து கூட்டிட்டு போயிட்டா போல. ச்சே, கிடைச்ச சான்ஸ் நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோமே. அண்ணி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அவன் இங்கே தான் இருந்திருக்கான். அதனால அவன் பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். அதை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். கிரி வாடா. போலாம், நீங்களும் பாருங்க. சக்தி, நாமளும் போலாம். வாங்க வாங்க போலாம். எங்கடா போயிருப்பான் அவன்? எங்கடா போயிருப்பான்?
முடியலடா. டேய் அவனோட பாரு. ஏய் ஆமாடா அவன்தான்டா. இரு அவனே உடனே தான். இந்த விஷயத்தை மேடத்துக்கிட்ட சொல்லணும். ஓகே ஃபோன் போடு. ஹலோ ஓகே. என்ன மேடம்? டேய் வாடா. வாடா. வா வா. அவனை பார்த்துட்டாங்க, வாங்க போலாம். வாங்க. ஏய் நீ வா நீ வா. ஏய் 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 விடுடா. ஏய் கிட்ட வராதீங்க, சங்க எடுத்துருவேன். டேய் அவங்கள விட்டுரு. மரியாதையா நீ உண்மையை சொல்லிட்டேனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க பாத்துக்கிறோம். சொன்ன கேளுடா. ஏய் ஏய் வேணாம்டா. போடா பின்னாடி. ஏய் எங்கட பொருள் இருக்கு, போட்டுருவேன். போடா. டேய் என்னடா அவன்? ஏய் சொல்லிட்டே இருக்கேன், போடா. சொன்ன கேளுடா. நீ தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத. யார் உனக்கு அடுத்து சொன்னாங்கன்னு மட்டும் நீ சொல்லிடு. இந்த பார், அவங்கள ஒழுங்கா போக சொல்லு, இல்ல உன்னை கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன்.